ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசித்து அவர்களை வழி நடத்துகிற அன்பின் கடவுளே, இந்த வேளையிலும் இந்த கிறிஸ்மஸ் காலங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டின் ஞாயிறு பள்ளி சிறுவர் கிறிஸ்மஸ் விழாவிற்காக உம்மை துதிக்கிறோம். இதை வழக்கமான நிலையில் அல்லாமல் இப்பொழுதும் ஆன்லைன் மூலமாக, காணொளி காட்சியின் மூலமாக நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் சிறப்பு நிகழ்வை சிறு பிள்ளைகளோடு கொண்டாட நீர் அருள் புரிவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுடைய இந்த கிறிஸ்மஸ் சிறப்பு நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தாரும். இதில் பங்கு கொள்கிற பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை, பலத்தை, ஞானத்தை அருள்வீராக. இவர்களுடைய பாடல்கள், நடிப்பு, குறுநாடகம், வசனம் ஒப்பித்தல் இதன் வழியாக நாம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இவர்களை பயிற்றுவித்த ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்காக, ஞாயிறு பள்ளியுடைய சண்டே ஸ்கூல் சூப்பரண்டாக, அதே வண்ணமாக இவர்களை ஊக்குவிக்கின்ற பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் குடும்பமாக நீர் ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல படிப்பை, ஞானத்தை, சுகத்தை கட்டளையிடுவீராக. குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்று காலங்களிலே பிள்ளைகளுக்கு எந்த தீங்கும் வராதபடிக்கு நோய் தொற்றுகளுக்கு விலக்கி காத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாய் தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் பள்ளிகளுக்கு செல்லும்போது நீண்ட இடைவெளிக்கு பிறகு போகையிலும் வருகையிலும் உடைய பிரசனம் இருக்கட்டும், பத்திரமாக பாதுகாத்து கொள்ளும். அவருடைய நண்பர்கள், சிநேகிதிகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து இந்த தொற்றுகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். பிள்ளைகளை நீர் தாமே உம்முடைய தேவதூதர்களை அனுப்பி வைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆண்டை உம்முடைய பொற்பாதங்களை அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் எதிர்கொள்ள இருக்கின்ற, காணுகின்ற 2022 புத்தாண்டையும் குழந்தைகளுக்கும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் அன்பு நாமத்தில் வேண்டுகிறோம், எங்கள் தாயும் தந்தையுமான அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆமீன். அன்பு திருச்சபை மக்களே, ஞாயிறு பள்ளி குடும்பம் சார்பாக திரிகை தேவனின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வருடம் ஞாயிறு பள்ளி கிறிஸ்மஸ் கலை நிகழ்ச்சிகளை நேரடியாக கண்டு களிக்க நம் தேவன் நமக்கு சுகத்தையும் பாதுகாவலையும் எல்லா கிருபைகளையும் அளித்திருந்தாலும் நம் அரசாங்க உத்தரவுப்படி நேரடியாக காண செய்யாமல் இந்த மீடியா மூலமாக நிகழ்ச்சிகளை தொகுத்து அளிக்க தீர்மானித்தோம். வாய்க்கு செய்த தேவனுக்கு கொடான கொடி சூத்திரம். கண்டு கழியுங்கள். கொண்டாட்டமே ஊரெங்கும் தோரணங்கள்
ஊரெங்கும் தோரணங்கள் ஆர்ப்பாட்டமே. கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். 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 In the name of our Lord Jesus Christ, எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இந்த ஸ்கிட் நாங்கள் இன்டர் கேர்ள்ஸ் போடுறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபாஸ்ட் மூவிங் லைஃப்பில் நம்ம கடவுளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா? ஸோ இந்த ஸ்கிட்டில் இந்த ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். என்னம்மா இப்போ தான் பைபிள் படிக்கிறியா? ஆமாங்க, காலையிலேருந்து பைபிள் படிக்க நேரமே இல்லை. சரிம்மா, நான் போய் மாத்திரைலாம் சாப்பிட்டு வரேன், அப்புறம் பிள்ளைங்களாம் வந்துடுவாங்க. சரிங்க, இனியா வேற ஸ்கூல்லேருந்து வந்துடுவா, வேகமாக வாங்க. சரிம்மா. பாட்டி என்ன பண்றீங்க? பைபிள் வாசிச்சுட்டு இருக்கேன். ஏன் பாட்டி, நீங்க இந்த டிவி சீரியல்லாம் பார்க்க மாட்டீங்களா? அதெல்லாம் ரொம்ப போர் அடிக்கும், அதெல்லாம் போய்க்காதீங்க. இதெல்லாம் உண்மையாக நடந்த கதைங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படியா பாட்டி? அப்பனா எனக்கு ஒரு கதை சொல்றீங்களா? சொல்கிறேன். என்னம்மா வந்துட்டியா? வந்துட்டேன் அத்தை. வேலைலாம் ரொம்ப நல்லா போச்சு. மாமா எங்க? உள்ள மாத்திரை போட போயிருக்காருமா. அப்படியா? என்னம்மா வந்துட்டியா? வேலையெல்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சு மாமா, இப்போ தான் வந்தேன். சரி, நான் எல்லாருக்கும் காஃபி போடுறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். எனக்கு ஒரு பூஸ்ட். எனக்கு ஒரு ஹார்லிக்ஸ். என்ன அத்தை மாமா சுகர் வச்சுட்டு பூஸ்ட் கேட்குறீங்க? வயசான காலத்தில் கொஞ்சம் போட்டு தான் கூடாமா. சரிங்க அத்தை. உனக்கு என்னடி வேணும்? அம்மா எனக்கு போன்விட்டா வேணும். போன்விட்டாவா? சரி, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் போட்டு எடுத்துகிட்டு வரேன். என்னப்பா வந்துட்டியா? வந்துட்டேம்மா. என்னம்மா அப்பா, என்னம்மா சாப்பிட்டீங்களா? ஏதாச்சும் குடிச்சிங்களா? சாப்பிட்டோம்ப்பா. என்ன இனியா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தியா? எப்படி போச்சு இன்னைக்கு ஸ்கூலில்? நல்லா போச்சுப்பா. டெஸ்ட் எல்லாம் எப்படி பண்ண? நல்லா பண்ணியா? நல்லா பண்ணேன்ப்பா. எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. சரிங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். என்னங்க, நான் டின்னர் ரெடி பண்ணிவிட்டேன், அப்படியே சாப்பிட்ருங்க. சரிம்மா. சரி, ப்ரேயர் பண்ணிடலாமா? எஸ்ஸப்பா, இந்த நாளுக்காக நன்றி. எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி எஸ்ஸப்பா. சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களெல்லாம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஆசீர்வதிங்க. ஆமேன். சரி, நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிடலாம். அன்புலே ஏசப்பா, இந்த நாளுக்காக நேரத்துக்காக நன்றி ஏசப்பா. இது என்னென்ன குடும்பம் இந்த காலத்தில், இந்த குடும்பம்லாம் பார்க்குறது ரொம்ப இதுவே எல்லாம் கடவுளோட இணைந்து இருக்காங்களே. கடவுளே இந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஐயோ, நான் இன்றைக்கும் மறுபடியும் லேட்டாக எழும்பிட்டேனே. நிறைய வேலை இருக்கே, சமைக்கணும், நிறைய வேலை இருக்கே, ஜெபம் பண்ணலாம் நேரம் இல்லை. ஐயோ, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நம்ம வேற சீக்கிரமாக கிளம்பணும் வேற. இனியா கிளம்புனியா இல்லையா? இதோ ரெடி ஆயிட்டேன்ப்பா. சீக்கிரம் கிளம்பு. லஞ்ச் ரெடி ஆயிடுச்சா இல்லையாம்மா? இதோ ஒரு நிமிஷங்க, ரெடி பண்ணிடுறேன். ஏற்கனவே நிறைய டைம் ஆயிடுச்சு, வர சீக்கிரம் கிளம்பணும். இந்தாங்க லஞ்சு. போயிட்டு வரேன்ப்பா. என்னப்பா ப்ரேயர் பண்ணலையா?
பா ரொம்ப டைம் ஆயிடுச்சுப்பா, நான் வேற சீக்கிரமா போகணும்ப்பா, அதனால நான் போயிட்டு வந்தேன். பார்த்துக்கலாம்ப்பா, பாய்ப்பா. அம்மாம்மா எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, ஸ்கூல் பஸ் வேறு வந்துருச்சுமா. இந்தாடி லஞ்சு. சரிம்மா. பாய்ப்பா பாய். பட் சரி, நானும் ரெடி ஆகிட்டு கிளம்புறேன். சரி அத்தை மாமா, நானும் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. ப்ரேயர் பண்ணிட்டு போமா. இல்லை அத்தை, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நான் கிளம்புறேன். என்ன இந்த பசங்க இப்படி ப்ரேயர் பண்ணாமல் போகிறாங்க? என்னது ப்ரேயர் இல்லையா? ப்ரேயர் இல்லைனாலே நம்ம ராஜ்யம் தானே. இனிமேல் இந்த குடும்பத்தை என்ன பண்ண போறேன்னு பாருங்க. என்ன பாட்டி பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன ஜாலியாக பைபிள் படிச்சுட்டு இருக்கீங்க? அப்படி இல்லைம்மா, பைபிள் வாசிக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், மன நிம்மதி இருக்கும், அதான் வாசிக்கிறேன். அப்படியா பாட்டி? அம்மா என்ன நீ ரொம்ப டல்லாக இருக்க? ஒன்றும் இல்லை பாட்டி, ஸ்கூலில் மிஸ்ஸு ரொம்ப திட்டினாங்க, அதுதான். என்னம்மா வந்துட்டியா? வந்துட்டு அத்தை, வேலை ஏதோ போச்சு. சரி, டிவியாவது பார்ப்போம். என்னப்பா வந்துட்டியா? வந்துட்டேம்மா. என்ன வர வர லேட் ஆகிட்டே போகுது? அங்கே இருக்க வேலை உங்களுக்கு என்னம்மா தெரிய போகுது, சும்மா. ஸ்கூல் எப்படி போச்சு? எனக்கு ரொம்ப பேடாக போச்சு. ஏன்? அதான் இப்போ வீட்டுக்கு போகிறோம்ல, அப்புறம் என்ன? எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்கல. வீட்டுக்கு போனால் அம்மாவும் சரி அப்பாவும் சரி என்ன தான் திட்டுவாங்க. நீ ஒரு நாளைக்கே இப்படி சொல்கிறீங்க, வீட்டில் இது தினமுமே நடக்குது. இதை நினச்சி நான் பல நாள் நைட்டு தூங்காமே இருந்திருக்கேன். என்ன நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டியா? அப்போ என்ன பண்ணுவேன்? ஃபோன் பார்ப்பேன். ஃபோன் பார்த்தா உனக்கு கண்டிப்பாக தூக்கம் வரும். நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு புது சீரீஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸ்குவிட் கேம்ட்டு. அதை நீ பாரு, உனக்கு கண்டிப்பாக தூக்கம் வரும். ஓகே, நான் போய் இன்னைக்கு பார்க்குறேன். நீ ஃபேமிலி ட்ராமாக்குள்ளே போகாத. வீட்டிலேருந்து வந்தோடனே நேராக ரூம்குள்ளே போய் ஃபோன் பாரு. நானும் அதை தான் பண்ணுவேன். ஓகே, நான் இன்னைக்கு போய் அதை பண்ணுறேன். எங்கள் பஸ் வந்துச்சு, நாங்கள் போகிறோம். பாய். அடுத்தது நம்ம பஸ் தான், வா போகலாம். இங்கே பாரு, ஃபோன் கேளு, அவகிட்ட ஃபோன் கேளு. அம்மாம்மா ஒரு நிமிஷம் ஃபோன் தாங்களேன். என்னடி ஃபோன்லாம் கேட்குற? இல்லைம்மா, மிஸ்ஸு வந்து மேக்ஸ் இது ஃபார்முலா அமைச்சிருக்காங்கம்மா, அதாம்மா. அப்படியா? என்ன ஃபார்முலாவோ? இந்தா ஃபோனில் பாஸ்வேர்ட் கேளு. அம்மா இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து இது ஃபீஸ் கட்டணுமா? கொஞ்சம் உங்களுடைய அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் சொல்கிறீங்களாம்மா? என்னத்த டியூஷன் ஃபீஸோ என்னவோ. சரி, இந்தா பாஸ்வேர்ட் 589. இங்கே பாரு எவ்வளோ சீரீஸ் இருக்குன்னு. நடுவில் நிறைய எபிசோட்ஸ் இருக்குது. பாரு. என்ன இவ ஃபோன் பார்த்துட்டு இருக்கா புதுசா? ஏதோ டியூஷனும் மேக்ஸ்னு ஏதோ சொல்லி வாங்கினாப்பா, என்னன்னு தெரில. என்ன நீ பார்த்துட்டு இருக்க? இல்லைப்பா, மிஸ்ஸு வந்து ஹோம்ஒர்க் அமைச்சிருந்தாங்க, அதான்ப்பா பார்த்துட்ருக்கேன். என்ன ஹோம்ஒர்க்கு ஏதோ. சரி, நான் அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேம்மா, ரொம்ப கசன்னு இருக்கு. என்ன நீ அது இதெல்லாம் பார்க்குற? நீயா இன்னும் நீ கடவுள் பொண்ணுதே, நீ ஏன் இதெல்லாம் பார்க்குற? இல்லை அவளை நீ டிஸ்டர்ப் பண்ணாத, போ. நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. நீ எதுக்கு இந்த குடும்பத்தை வந்து கெடுக்கிற? நீ இங்கே இருந்தால் நமக்கு பிரச்சனை, நம்ம ரூம்குள்ளே போகலாம், வா. சரி அத்தை, நானும் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போய் டின்னர் ரெடி பண்ணுறேன். சரி, எனக்கும் ஒரே உடம்பு வலியாக இருக்கு, நானும் போய் தூங்கலாம். டின்னர் ரெடி ஆச்சு, எல்லாரும் வாங்க. அம்மா எனக்கு உள்ளே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்கம்மா. அதெல்லாம் முடியாது, நீ வெளியே வந்து சாப்பிடு. இந்த பாட்டி வேற அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லினே இருக்காங்க. சீப்பு வச்சு சேர ப்ரேயர் பண்ணிடலாமாப்பா? வேணாம்மா, ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வேற போய் தூங்கணுமா, ப்ளீஸ்மா. சரிம்மா, நான் தூங்க போகிறேம்மா. எந்த ப்ரேயரும் பண்ணல, இதையாவது பண்ணிட்டு போயிடலாம்ப்பா. இன்னைக்கு ஒரு நாள் தானேம்மா பண்ணல, அதுக்கேம்மா இப்படி பண்ணுறீங்க? ஒரு நாள் பண்ணதுக்கு என்னம்மா ஆக போகுது? நம்ம கடவுள் நம்ம கூட தானேம்மா இருக்காரு. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. சரி அத்தை, நாங்களும் போய் தூங்குறோம். வாடி போய் தூங்கலாம். அம்மா இருங்கம்மா, இந்த சம்மோட்டை பார்த்துட்டு வரேன். அதெல்லாம் வேணாம், டைம் அதுவா. என்ன
சின்ன பிள்ளைங்களோ. அம்மா வேற உள்ள தூங்கிட்டாங்க, நம்ம இங்கே உட்காந்து பார்க்கலாம், இங்கே தான் யாருமே இல்லைல்ல. இங்கே பாரு, அது பாரு, இது பாரு, இது பாரு, இது நல்லா இருக்கும். என்ன இனியா காலையில எழுந்துச்சு உட்காந்துருக்க அதிசயமா? இல்லைப்பா, சீக்கிரமாக எழுந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ் 8 மணிக்குன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, ஹோம் ஒர்க்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிக்கலான்னு சொல்லிட்டு தான்ப்பா. ஓ சரியா, நீ பண்ணு கண்டினியூ. வீடியோ கால்னால் பண்ணி பேசலாம். ஹாய்டி. ஹாய், எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களெல்லாம் பார்க்க முடியாமல் ரொம்ப போர் அடிக்குது. பரவாயில்ல, ஸ்கூல் திறந்தோடனே பார்க்கலாம். உனக்கே போர் அடிக்க போகுது, நீ தான் ஸ்குவிட் கேம் பார்க்குறல்ல. ஆமாம், அது பார்க்கறதுனால டைம் போகிறதோ எனக்கு தெரியல. சரி விடு, எல்லாம் முடிஞ்ச கட்டத்து பார்க்கலாம். ஓகேடி, பாய். பாய். ஓகே, ஸோ இப்போ இனியா வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவளோட பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், அந்த ஃபேமிலிலையுமே ஒரு ப்ரேயர் இல்லாமல் எல்லாரோடையுமே லைஃப்மே இப்போ திரும்பி இருக்குது. அப்பாவுக்கு ஒரு பக்கம் வேலையில் டென்ஷன், பொண்ணுக்கு ஸ்கூல்லேயும் வந்துட்டு இப்போது கொரோனா லாக்டவுன் அப்படின்ற சுச்சுவேஷனில் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியல. ஸோ பேரண்ட்ஸ் கிட்டேருந்து இருக்கிற அந்த அன்பும் இல்லை, ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருக்கிற அந்த ஒரு ஹாப்பினஸும் இல்லாமல் அவள் கம்ப்ளீட்டாக தனியாக லோன்லியாக ஃபோன் இப்படின்ற ஒரு லைஃப்குள்ளே அவள் கம்ப்ளீட்டாக வேர்ல்ட்லியான ஒரு லைஃப்குள்ளே இருட்டான உலகத்தில் இப்போ இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் அவளுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ஹலோ மேம், நீங்கள் இனியாவோட அம்மாவா? நான் இனியாவோட கிளாஸ் டீச்சர் பேசுகிறேன். சொல்லுங்கள் மேம். இனியா இப்போலாம் கிளாஸில் ஒழுங்காகவே வரதில்லை. அவள் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கா, தூங்கி தூங்கி வழிகிறா. அசைன்மெண்ட்ஸ் இன்னும் கொடுக்கல, கிரேட்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. கொஞ்சம் என்னென்னு பார்க்குறீங்களா? அப்படியா மேம்? சரி மேம், நான் அவளை கவனிக்கிறேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். அம்மா ஃபோன் தாங்களேன். நீ ஆன்லைன் கிளாஸ் ரெகுலராக அட்டென்ட் பண்ணுறியா? அட்டென்ட் பண்ணுறேம்மா. உங்கள் மிஸ் இன்னைக்கு கால் பண்ணாங்க, நீ அசைன்மெண்ட்ஸ்லாம் ஒழுங்காக பண்ணுறது இல்லையா? பொய் சொல்லு. அம்மா அதெல்லாம் இல்லைம்மா, நான் ஒழுங்காக தான்மா பண்ணுறேன். இது ஃபோனில் சார்ஜர் கம்மியாக இருந்ததுமா, அதாம்மா ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஆமாம்மா, நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது, ரொம்ப டயர்டாக இருக்குமா. ஆமாம், நான் கூட பார்க்குறேன், ரொம்ப டயர்டாக டல்லாக தான் இருக்கா. அப்படியா? சரி வா, நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாம். ஓகேம்மா. பத்திரமா போயிட்டு வாங்க. வாங்க மேம், என்ன பிரச்சனை? இதோ என் பொண்ணுக்கு தான் மேம் பிரச்சனை. நைட்டு சரியாக தூங்க மாட்டிக்கிறா, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறா. கொஞ்சம் பாருங்கள் டாக்டர். ஓகே மேடம். மேடம், உங்கள் பொண்ணுக்கு அயன், விட்டமின்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது மேடம். நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது இந்த காலத்தில் இருக்க எல்லா பிள்ளைங்களுக்குமே சாதாரணமாக வருது தான் மேடம். நான் எழுதி கொடுக்குற மெடிசின்ஸ் மட்டும் சாப்பிடுங்க. அப்படி சரியாக இல்லை ஆகலைன்னா நீங்கள் அட்மிட் பண்ணுங்கள் மேம். நாங்கள் மேம். ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஹலோ இனியா, என்ன இந்த பக்கம்? உன்னை பார்த்துல சந்தோஷம். அம்மாம்மா, இவங்க தான் என்னோட மிஸ். அப்படியா? என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? இதோ டாக்டரை பார்த்துட்டு வரோம் இனியாக்கு. டாக்டரா? யாருக்கு என்னாச்சு? இதோ இவளுக்கு தான் நைட்டு சரியாக தூங்க மாட்டேங்கிறா, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொன்னா, அதான் பார்த்துட்டு வரோம். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, தூங்க மாட்டேங்கிறான்னு எதுக்குங்க டாக்டர் பார்க்கணும்? மைண்டை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கணும். ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்கள் அவங்க தலை மேலே கை வச்சு டெய்லி ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்கள் தான் எனக்கு தெரியுது உங்களுக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குன்ட்டு, பட் அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க மேலே கை வச்சு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், எல்லாம் சரியாயிடும். ஓகே மேம், நாங்களும் இவ்வளோ அந்த அளவுக்கு கவனிக்க மாட்டேங்கிறோம், ஒர்க்குன்னே இருக்கிறோம். இனிமேல் நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம். சரி, நீ பார்த்துக்கோ, ப்ரே பண்ணு, நீயும் சரியாயிடும். ஓகே மிஸ். என்னம்மா என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஆமாம், அவங்கெல்லாம் எங்கே? அவங்கெல்லாம் ஆஸ்பத்திரி போயிருக்காங்கப்பா. ஓ சரி. ஆமாம், எதுக்கு போயிருக்காங்க? ஓ அவங்களே வந்துட்டு. ஆமாம், எங்கே எவ்வளோ நேரம் போயிருந்தீங்க? டாக்டரை பார்த்துட்டு வரோங்க. எதுக்கு? யாருக்கு என்னாச்சு? இதோ இனியாக்கு தாங்க பார்த்துட்டு வரோம். இனியாக்கா? என்னாச்சுங்களா? அவளுக்கு தான் எதுவுமே இல்லையே, ஜுரம்லாம்.
அப்போ என்னாச்சு, எதுக்கு இந்த பார்த்தீங்க? சைக்காட்டிஸ்ட் டாக்டர் பார்த்துட்டு வரோம். இவள் நைட்டெல்லாம் சரியாக தூங்க மாட்டிக்கிறா, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸுன்னே சொல்லிட்டு இருந்தா. அதான் போய் பார்த்துட்டு வந்தோம். வர வழியில இவங்க மிஸ்ஸை பார்த்தோம். அவங்க மிஸ்ஸு கரெக்டாக சொன்னாங்க, நம்ம ஒர்க்குன்னே இருக்கிறனாலே நம்ம இவளை கவனிக்காமலே விட்டுடுறோம். இனிமேல் நம்ம அவளை கவனிக்கணும். நம்ம ஒர்க்கு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம இவளே பார்த்துக்கணும். நம்ம வீட்டில் ஜெபமும் பண்ண மாட்டேங்கிறோம். இனிமேல் நம்ம ஜெபமும் பண்ணணும். ஆமாம்மா, நம்ம மேலேயும் தான் தப்பு இருக்குது. ஆமாம், நம்ம வந்து ப்ரே பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். கடவுள்கிட்ட இருக்கும் போதெல்லாம் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இப்போ அவர் விட்டு விலகுனதுனால தான் நம்ம இவ்வளோ எப்படி நமக்கு சமாதானமே இல்லாமல் போச்சு. அதனால் அம்மா அப்பா அப்பப்போ சிக்காராங்க. நான் ரொம்ப வேலையில் ரொம்ப எரிச்சலும் ஸ்ட்ரெஸ்ஸுமாக இருக்கேன். இனியா இப்போ ஸ்ட்ரெஸ் ஆகிட்டா. எல்லாம் நம்ம ஒழுங்காக இல்லாததுனால நம்ம சரி நம்ம இனிமேல் ஒழுங்காக டெய்லி விடாமல் பைபிளும் ப்ரேயரும் பண்ணலாம். சரி, ப்ரே பண்ணலாம். இங்கே பாரு, ஒரே ஒரு வாட்டி நீ பாரு, ஒரே ஒரு வாட்டி அந்த ஸ்குவிட் கேம் பாரு, நல்லா இருக்கும். சொன்னா கேளு. இனியா அதெல்லாம் பார்க்காது. நீயா பாரு, ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. வேணாம் இனியா, கடவுள் பிள்ளை தானே நீ. இல்லை அவள் சொல் பேச்சுலாம் கேட்காத, ஒரே ஒரு எபிசோட் பாரு, நல்லா இருக்கும். இல்லை இனிமேல் நான் ஸ்குவிட் கேம் எதுவுமே பார்க்க போகிறதில்ல. இனிமேல் நான் ஏசப்பா பெலியாக தான் நடக்க போகிறேன். எஸ், அப்பாலேக்கோ சாத்தானே. I hope எல்லாரும் ஸ்கிட் பார்த்தீங்கன்னு. லைக் சேட் ஆன் த ஃபர்ஸ்ட் பார்ட், இன் திஸ் ஃபாஸ்ட் ரன்னிங் வேர்ல்ட் நம்ம நிஜமாவே கடவுளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா? அது ஒரு கேள்விக்குறி தானே. ஆனால் நம்ம ஒரு சில்ட்ரன் ஆஃப் காட் அப்படின்ற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக அந்த கேள்வி நம்ம லைஃப்பில் வரவே கூடாது. ஸோ இன்கேஸ் கண்டிப்பாக நம்ம இதில் எல்லாருமே வேர்லி ப்ளெஷர், நம்மளோட அமௌண்ட் காசு சேர்க்குறது எல்லாத்துக்குமே ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் ஒரு நிமிஷம் நம்ம ஸ்டாப் பண்ணி இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இட்டர்னல் லைஃப், பர்மனெண்ட் லைஃப், அதுக்கு நம்ம கொஞ்சம் செலவு பண்ணோன்னா, கடவுள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறும். ஸோ ஹீ கேம் ஃபார் அஸ் இன் திஸ் வேர்ல்ட். அதை நம்ம என்றைக்குமே மறந்துட வேண்டாம். நம்மளோட பாவத்துக்காக தான் அவர் மரித்தார். ஸோ அந்த பட்சத்தில் லெட்ஸ் நாட் ஃபர்கெட் தட் திஸ் கிறிஸ்மஸ் இஸ் ஃபார் அஸ் அண்ட் பிகாஸ் ஜீசஸ் கேம் ஃபார் அஸ். ஸோ லெட்ஸ் ஹாவ் சம் குவாலிட்டி டைம் வித் our Lord Jesus Christ and happy Christmas everybody.
உயர்ந்தோங்க, உரிமை உயிர்த்தீங்க, உறவின் ஒளியாக நம் உன்னத பிறந்துள்ளார். உண்மை உயர்ந்தோங்க, உரிமை உயிர்த்தீங்க, உறவின் ஒளியாக நம் உன்னத பிறந்துள்ளார். ஆனந்தம் ஆனந்தம் எங்கும் ஆனந்தம், ஆண்டவராம் நம் இயேசு நம்மிடை பிறந்துள்ளார். ஆனந்தம் ஆனந்தம் எங்கும் ஆனந்தம், ஆண்டவராம் நம் இயேசு நம்மிடை பிறந்துள்ளார். பாரூஸ் டிவி ஆன் பண்ணு. போர் அடிக்குதுப்பா, வேற சேனல் மாத்துங்கப்பா. இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இயேசு யாருக்கானவர்? அவர் ஒரு யூதரா, தமிழனா, இல்ல ஒரு ராஜாவா? ஜனம் அவங்க கருத்துக்களை சொல்லுங்க. பைபிள்ல நம்ம அவர் என்னன்னு போட்டிருக்காங்க? பிரதான ஆசாரியார்னு போட்டிருக்காங்க. அப்ப அவர் ஒரு பூஜாரியா தாங்க இருக்கணும். ஏங்க சும்மா ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. நம்ம இயேசுவாவை இயேசு ராஜான்னு தான் சொல்றோம். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக தான் நம்ம ப்ரே பண்றோம். அப்போ அவர் கண்டிப்பா ராஜாவாக தானே இருக்க முடியும். பைபிளில் ஜீசஸ் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு தாளந்து இருக்கிறவங்க கிட்ட நீ வட்டி கொடுத்துருந்தா இன்னும் அதிகமாக எனக்கு காசு வந்திருக்குன்னு தானே சொன்னார். அப்போ அவருக்கு ட்ரேடிங் தெரிஞ்சிருக்கு. அவர் ஒரு ட்ரேடிங் தெரிஞ்ச பர்சனாக தான் இருக்க முடியும். ஏங்க நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லைங்க. அவர் என்ன ராஜாவா அரண்மனையில் அங்கே பிறந்தாரு? சாதாரண மாட்டு தொழுவத்தில் பிறந்தாருங்க. எங்கள் குதிரையில் அங்கே போனார், கழுதையில் போனாருங்க. அவர் எங்களுக்கானவருங்க. ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இயேசு எந்த மொழிக்கும், எந்த மதத்துக்கும், எந்த ஜாதிக்கும் உரியவர் அல்ல. அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். விஷ் யூ ஆல் மேரி கிறிஸ்மஸ். நன்றி, வணக்கம். டிவி பார்த்தெல்லாம் போதும். இப்போ ஆல்ஸோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம். ஆல்வேஸ் பாரூஸ், சீக்கிரமாக போய் படுத்து தூங்குங்க. நாளைக்கு நம்ம கிறிஸ்மஸுக்கு சீக்கிரமாக சர்ச்சுக்கு போகணும். எல்லா புது ட்ரெஸ்ஸையும் அயர்ன் பண்ணி வச்சிரு. அப்பா எனக்கு ஒரு டவுட்டு. சொல்ல ஆல்வேஸ். இன்னைக்கு என்னோட பர்த்டே, எனக்கு ட்ரெஸ் எடுத்து தரீங்க. நாளைக்கு ஜீசஸோட பர்த்டே, அதுக்கும் எனக்கு தான் ட்ரெஸ் எடுத்து தரீங்களே. ஜீசஸ்க்கு என்ன தான் எடுத்து தரீங்க? ஆமால, இது நல்ல கேள்வியாச்சு. இத்தனை நாள் இதையே நான் யோசிக்கல. எது உண்மையான கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்? மத்தேயு 25:40 பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னா, மிகவும் சிறியவராகிய என் சகோதரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆகவே ஏழைகளுக்கு உதவுவது உண்மையான கிறிஸ்மஸ் ஆகும். ஹாப்பி கிறிஸ்மஸ். அன்பான சிறு பிள்ளைகளே, உங்களுடைய இந்த கிறிஸ்மஸ் ஞாயிறு பள்ளி விழாவிலே உங்களை அன்புடன் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே கிறிஸ்மஸின் சுருக்கமான நற்செய்தியாக நான் தெரிந்து கொண்ட பகுதி மத்தேயு 1 அத்தியாயம் இறை வார்த்தைகள் 20 முதல் 23 வரை. ஆண்டவரின் தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்டெடுப்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். இந்த ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிற உங்களை அன்புடன்
மீண்டுமாக வாழ்த்துகிறேன். உங்களை போன்று நம்மை போன்று மனிதனாக, குறிப்பாக சிறு குழந்தையாக, சிறு பிள்ளையாக ஆண்டவர் இவ்வுலகத்திலே பிறந்து நம்மை போல் வாழ்ந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவராக, நல்ல ஒழுக்கங்களே வளர்ந்தவராக, அது மட்டுமல்ல, அவர் தம் வாழ்வை நமக்காக அளித்து உலகத்தின் பாவங்களை மீட்டெடுத்தார். அதனுடைய பெயர்தான் இயேசு. இயேசு என்றால் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்கின்றவர், மீட்பர். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே மீட்பராகிய ஆண்டவர் இயேசு குழந்தைகளாகிய உங்களோடு இருந்து இந்த கொரோனா பெருந்தொற்று காலங்களிலிருந்து மீட்டு நல்ல சுகத்தை தருவாராக. நீங்கள் படிப்பதற்கு வேண்டிய தேவ ஞானத்தை, நல்ல ஞாபக சக்தியை ஆண்டவர் வழங்குவாராக. நீண்ட கால இடைவெளிக்கு பின்பு நீங்கள் பள்ளிகளுக்கு செல்லுகிறீர்கள். கவனமாக, பத்திரமாக நீங்கள் பள்ளிகளுக்கு செல்லவும் பயிலவும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்போதும் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலே பெயரிடுவார்கள். அதுபோன்று இயேசு என்று பெயரிடப்படுகிறார். இயேசு என்றால் நம்மை மீட்கின்றவர், நம்மை எல்லா நோய்களிலிருந்தும் பயத்திலிருந்தும் மீட்டு விடுவிக்கின்ற ஆண்டவர் உங்களோடும் நம் அனைவரோடும் இருக்கின்றார். அவருக்கு இன்னொரு பெயர் வழங்கப்பட்டது, அது இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஆகவே சிறு பிள்ளைகளாகிய உங்களோடு கடவுள் எப்போதும் இருக்கிறார். நீங்கள் வீட்டிலே இருக்கும்போது, விளையாடும்போது, பள்ளிகளுக்கு செல்லும்போது, படிக்கும்போது, நீங்கள் கஷ்டமாக படிக்கிறோம், ஞாபக சக்தி இல்லை அல்லது ஞாபகம் வரவில்லை என்று கஷ்டப்படும் போது பயப்பட வேண்டாம். ஆண்டவர் நம்முடைய மீட்பர், நமக்கு அறிவு அருளுகின்றவர், நமக்கு சுகம் அருளுகின்றவர் நம்முடன் இருக்கிறார். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் நமக்கு நினைவூட்டுவது என்னவென்றால், அவர் நம் மீட்பர், நமது ஆண்டவர் நம் மீட்பர், நம்முடன் இருக்கிறவர். ஆகவே ஆண்டவராகிய இயேசு இம்மானுவேலர் உங்களோடு இருந்து உங்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை, பலத்தை, ஞானத்தை ஆண்டவர் எல்லாம் வல்ல கிருபை அருள் செய்து இந்த தொற்று காலங்களிலே இந்த நோய்களுக்கு விடுதலையாக்கி உங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலே உங்களை பயிற்றுவிக்கின்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களை, ஞாயிறு பள்ளியுடைய பொறுப்பாளரை மற்றும் உங்களை ஊக்குவிக்கின்ற பெற்றோரை மீண்டுமாக கிறிஸ்மஸ் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். மானிடர் பாவம் போக்கவே பாரு ரட்சகர் வந்துதித்தார். இன்னல்கள் பார துன்பங்கள் போக்கவே வந்துதித்தார். மரத்தின் கனியினால் அன்று பாவம் சூழ்ந்தது, மரத்தின் சிலுவையால் இன்று பாவம் தீர்ந்தது. மானிடர் பாவம் போக்கவே பாரு ரட்சகர் வந்துதித்தார். இன்னல்கள் பார துன்பங்கள் போக்கவே வந்துதித்தார். ஆதியில் தோன்றிய பாவத்தை போக்கவே தேவனின் குமாரனே உலகில் வந்துதித்தார். ஆதியில் தோன்றிய பாவத்தை போக்கவே தேவனின் குமாரனே உலகில் வந்துதித்தார். உன்னை மீட்க வந்த தேவன் என்று உன்னை அழைக்கின்றார், உன்னிடத்தில் இடம் உண்டா? உன்னை மீட்க வந்த தேவன் என்று உன்னை அழைக்கின்றார், உன்னிடத்தில் இடம் உண்டா? மரத்தின் கனியினால் அன்று பாவம் சூழ்ந்தது, மரத்தின் சிலுவையால் இன்று பாவம் தீர்ந்தது. மானிடர் பாவம் போக்கவே
வாழ்வினை மானிடர் பெற்றிடவே தேவனின் குமாரனே நம்மை நீக்க வந்தார். நித்திய வாழ்வினை மானிடர் பெற்றிடவே தேவனின் குமாரனே நம்மை மீட்க வந்தார். ஜீவகிரீடம் பெற்றிடவே இன்று உன்னை அழைக்கின்றார், அவரை நீ ஏற்பாயா? ஜீவகிரீடம் பெற்றிடவே இன்று உன்னை அழைக்கின்றார், அவரை நீ ஏற்பாயா? மரத்தின் கனியினால் அன்று பாவம் சூழ்ந்தது, மரத்தின் சிலுவையால் இன்று பாவம் தீர்ந்தது. மானிடர் பாவம் போக்கவே பாரு ரட்சகர் வந்துதித்தார். இன்னல்கள் பார துன்பங்கள் போக்கவே வந்துதித்தார். மானிடர் பாவம் போக்கவே பாரு ரட்சகர் வந்துதித்தார். இன்னல்கள் பார துன்பங்கள் போக்கவே வந்துதித்தார். ஆன்லைன் மூலமாக கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் அனைவருக்கும் எம் பிரைமரி வகுப்பு குழந்தைகளின் அன்பான வணக்கங்கள். இப்போ நாங்க இயேசுவின் பிறப்பின் அதிசயத்தை நாடகமாக நடித்து காட்ட போறோம். யாரும் மிஸ் பண்ணாம பாருங்க. நான் படைத்த மனிதர்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க என் குமாரனை அனுப்புகிறேன். நாசரேத் என்ற ஊரில் மரியாள் என்ற பெண் என்னை மகிமைப்படுத்துகிறாள். அவளிடத்தில் போய் என் குமாரனை அவள் கர்ப்பத்தில் சுமந்து பெற்றெடுக்க சொல்றாள். மரியாதை மரியாதை கேள்வி பெற்றுள்ளே வாழ்க, கர்த்தர் உன்னோடே நிற்கிறார். என்ன ஏஞ்சலா? பயப்படாதே மரியாதை, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை ரொம்ப பரிசுத்தமானது. அந்த குழந்தை தேவனுடைய குமாரன். என்ன குழந்தையா? இது எப்படி ஆகும்? தேவனாடி கூடால் காரும் ஒன்றும் இல்லை. எலிசபெத், நீ எப்படி இருக்கிற? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கிறேன். எலிசபெத், ரொம்ப சந்தோஷம். உனக்கு குழந்தை பிறக்க போகுதாமே. ஆண்டவர் தான் இந்த குழந்தையை கொடுத்திருக்காங்க. என் ஆண்டவருடைய அம்மா என்னை பார்க்க வந்தது ரொம்ப சந்தோஷம். நான் பாக்கியம் பெற்றேன். யோசேப்பு, நீ கல்யாணம் பண்ணிக்க போற மேரி ரொம்ப நல்லவ. அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, அவளை நல்லா பார்த்துக்கோ. சரி ஆண்டவரே. எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. அவங்க ஊருக்கு போய் உங்க பேர், வயது எல்லாம் எழுதி வைங்க. மரியாளே வா, நாம் பெத்தலஹேம் போய் உன் பெயர் என் பெயர் எழுதி வைக்கலாம். வா போலாம். சரிங்க, போகலாம். அப்பாடி, நல்ல வேலை. உன் பெயர் என் பெயர் எழுதி வச்சாச்சு. ஒரு வேலை முடிந்தது. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது. நம்ம எங்கேயாச்சும் தங்கலாமா? நாங்க இங்க தங்குறதுக்கு இடம் இருக்கா? கொஞ்சம் இடம் இருந்தா போதும். இல்லை இல்லை, இருங்க இருங்க, இங்க மாட்டுத்தோறு ஒன்று இருக்குது. போதுமா? போதும் ஐயா, ரொம்ப நன்றி. வா மேரி, நம்ம இங்க தங்கலாம்.
வாங்க வாங்க, என்ன விஷயம்? ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. இதற்கு ராஜா பிறந்திருக்கிறாராமே, எங்கே ராஜா? தெரிஞ்சா சொல்லுங்க ராஜா, நாங்க அவரை பார்க்கணும். அந்த குழந்தைக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும். என்ன ராஜாவா? எங்க ஊர்ல? போய் சாஸ்திரிகளை கூட்டிட்டு வாங்க. வணக்கம் ராஜா. கூப்பிட்டீங்களா ராஜா? யூதருக்கு ராஜா பிறந்திருக்காராமே, எங்கே பிறந்திருக்கார்? போய் கண்டுபிடிச்சி சொல்லுங்க. கண்டுபிடிச்சி சொல்கிறோம். இதோ அவர் பெத்லகேமில் பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது ராஜா. குளிர்ல வாங்க, நம்ம பிச்சைலாம் போட்டு நெருப்பு வச்சு குளிர் காயலாம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். உங்க எல்லாருக்கும் ரட்சகர் பிறந்திருக்காரு. ஓ, எங்களுக்கு ரட்சகரா? எங்கே பிறந்திருக்கிறார்? இந்த ஊரில் தான் ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்திருக்காரு. அங்கே போனீங்கன்னா இயேசு குழந்தையை பார்க்கலாம். அப்படியா? நம்ம கஷ்டம் எல்லாம் போக போகுதா? ரட்சகர் நமக்கு பிறந்திருக்கிறாரா? வாங்க வாங்க போய் பார்க்கலாம். சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, இங்கு பங்கமுற்ற பசுங்கொட்டியில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசுங்கொட்டியில் படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் கொத்தினிலே, கோமகனும் கொத்தினிலே, ஆராரோ ஆராரோ ஆரியாரோ, ஆராரோ ஆராரோ ஆரியாரோ. இவ்வளவு நேரம் இயேசுவின் பிறப்பின் அதிசயத்தை பார்த்து வியந்துட்டீங்களா? இப்பேற்பட்ட நம் இயேசு ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் பிறந்திருக்கிறாரா? சிந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை வாய்க்கச் செய்து கொடுத்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி சோத்திரங்கள். பார்த்த உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்கும், அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், ஒத்துழைப்பு கொடுத்த பெற்றோர்களுக்கும், தாத்தா பாட்டிமார்களுக்கும், வீடியோ எடுத்து உதவின சகோதரர் லயனன் அவர்களுக்கும், எபனேசர் தேவராஜ் அவர்களுக்கும், செல்வி இந்த முழு வீடியோவும் எடிட் செய்து கம்பைல் பண்ண செல்வி கேரல் கிரேஸ்லெட் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஞாயிறு பள்ளி குடும்ப சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் தூய் ஆவியாண்ட வழிநடத்தல் ஆசீர்வாதம் பாதுகாவல் பராமரிப்பு நம் அனைவரோடும், சிறப்பாக சிறு குழந்தைகள் அனைவரோடும், ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் ஆசிரியர் அனைவரோடும் என்றும் இருந்து வழிநடத்தி பாதுகாப்பாராக. ஆமேன்.